குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு ஹாஸ்பிட்டலில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு மேற்கு வங்க பயிற்சி டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க சுகாதாரத்துறையின் தலைமையகம் வெளியே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டாக்டர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மருத்துவ கட்டமைப்பு ஸ்தம்பித்து போனது. பேச்சுவார்த்தை நடத்த இரு தரப்பிலும் குழு அமைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு மம்தா நேரடியாக வர வேண்டும், டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கோரிக்கை விடுத்தனர். முதல்வர் நேரடியாக பங்கேற்பார் என அறிவித்த மேற்கு வங்க அரசு நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது என அறிவித்தது. இதைத் தொடர்ந்து டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வரும் இடத்துக்கு கடந்த செப்டம்பர் 14 அன்று மம்தா நேரில் வந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணிக்கு திரும்பச் சொன்னார். யார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், சமாதானத்துக்காக நான் மேற்கொள்ளும் கடைசி முயற்சி இது என கூறினார். மம்தாவின் வருகையை வரவேற்ற டாக்டர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தினர். ஆனால் கோரிக்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்தனர். மம்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என உறுதியாக கூறினர். இந்நிலையில் போராட்ட குழுவினருக்கு மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் மனோஜ் பாண்ட் மெயில் அனுப்பியுள்ளார். அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி டாக்டர்கள் தங்களது பணியை துவங்க வேண்டும், முதல்வருக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது இதுவே கடைசியாகும். முன்பு நாம் பேசியபடி முதல்வரை அவரது இல்லத்தில் சந்தித்து திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இது வீடியோ பதிவு செய்யப்படாது, நேரடி ஒளிபரப்பும் செய்ய முடியாது. இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். கூட்டத்தில் பேசப்படும் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு இரு தரப்பிலும் கையெழுத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.